ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஷேர்சாட் அக்கௌண்ட்க்கு எப்படி நம்ம இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷேர்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஷேர்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜில் மேலே டாப்ல ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜில் வந்து பாருங்க, உங்களுக்கு இதில் பென்சில் ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த எடிட் ஐகான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய எடிட் ஐகானை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எடிட் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எடிட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜில் இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம இன்னொரு வழியிலையும் நமக்கான இமெயில் அட்ரஸ் ஆட் வந்து பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜில் மேலே டாப்ல ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 பார் லைனை கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க, அக்கௌண்ட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்றேன். அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து நீங்க இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஜுக்கு இந்த வழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா வரலாம். ஓகே, இப்போ நம்ம இமெயில் அட்ரஸ் ஆட் பண்றதுக்கு இதுல வந்து பாருங்க லிங்க் யுவர் இமெயில் ஐடி சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க லிங்க் யுவர் இமெயில் ஐடி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் டு லிங்க் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி மொபைல் நம்பர் வழியாக தான் நீங்க வந்து ஷேர்சாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி இதுல லிங்க் ஆயிருக்கும். அந்த மொபைல் நம்பரை நம்ம வந்து இப்போ வெரிஃபை வந்து பண்ணணும். அதுக்காக வந்து பாருங்க மொபைல் நம்பருக்கு பக்கத்துல வெரிஃபை சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய வெரிஃபை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கெட் ஓடிபி சொல்லிட்டு இப்போ ஓடிபி வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. அதனால இதுல இருக்கக்கூடிய கெட் ஓடிபி அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கெட் ஓடிபி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஓடிபி நீங்க இதுல என்டர் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஓடிபி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிடும். ஆகல அப்படின்னா நீங்க வந்து வந்திருக்கக்கூடிய ஓடிபி பார்த்து இதுல என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ ஓடிபி ஜெனரேட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. வெரிஃபைடு வந்து ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல இப்போ ஜிமெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா வந்துரும். இப்போ ஜிமெயிலுக்கு பக்கத்துல ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இப்போ உங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாருங்க சூஸ் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் another அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி சக்சஸ்ஃபுல்லி லிங்க்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜிமெயில் ஐடி வந்து நம்ம லிங்க் வந்து பண்ணியாச்சு. ஜிமெயில் அட்ரஸை லிங்க் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு லிங்க் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணா திரும்ப ஓப்பன் பண்ணி இப்போ ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய எடிட் ஐகான் கிளிக் பண்ணி இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க ஜிமெயில் அப்படின்ற இடத்துல என்னோட ஜிமெயில் அட்ரஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆட் ஆயிருக்கு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர்சாட்ல ஜிமெயில் அட்ரஸ் வந்து ஆட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.